ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், பண்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. திருப்பாடல் 100. அனைத்துலகோரே, ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ்பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில கஷ்டம் வரும் இல்லையா? அதிலிருந்து எப்படி மீண்டு வர்றோம்? இதுக்கு ஒரு ரொம்ப பழமையான ஞானம் ஒரு பதில் சொல்லுது. என்ன தெரியுமா? நம்ம நம்பிக்கை யார் மேல இருக்குன்றத பொறுத்து தான் எல்லாமே இருக்குதாம். வாங்க அந்த 2 முக்கியமான பாதைகள் என்னன்னு விரிவா பார்க்கலாம். சரி, வாங்க நேரா விஷயத்துக்கு வருவோம். முதல்ல நீங்களே உங்களுக்கு கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். உங்க நம்பிக்கை அது உண்மையிலே எங்க இருக்கு? நாம இன்னைக்கு பேச போற எல்லாமே இந்த ஒரு கேள்வியை சுத்தி தான் நகரப்போகுது. அதனால இத மனசுல வச்சுக்கோங்க. இந்த பழங்கால உரை பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி 2 வழிகளை வைக்குது. ரொம்ப சிம்பிள். ஒன்னு, மனுஷங்களை நம்பி நம்ம பலத்தை மட்டும் நம்பி வாழ்ற வாழ்க்கை. இன்னொன்னு, இதை எல்லாத்தையும் தாண்டின ஒரு சக்தி மேல நம்பிக்கைய வச்சு வாழ்றது. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 2 பாதைகளோட முடிவுக்கும் அப்பப்பா துளி கூட சம்பந்தமே இருக்காது. அதுதான் இங்க ஹைலைட். சரி, வாங்க முதல்ல அந்த முதல் பாதையில பயணிப்போம். இத பலனற்ற பாதை அப்படின்னு கூட சொல்லலாம். இது புரிய வைக்கிறதுக்காக ஒரு பவர்ஃபுல்லான உதாரணத்தை பயன்படுத்துறாங்க. என்ன தெரியுமா? பாலைவனத்துல தனிச்சு நிக்கிற ஒரு காய்ஞ்சு போன புதிர்ச்செடி. பாருங்க, இந்த விஷயத்துல சுத்தமா சுத்தி வளைச்சு பேசல. ரொம்ப நேரடியா முகத்துக்கு நேரா சொல்ற மாதிரி இருக்கு. என்னன்னா, மனுஷனோட பலத்தை மட்டும் நம்பி இருந்தா அந்த வாழ்க்கை சபிக்கப்பட்டது போல ஆகிடும்னு சொல்லுது. இது ஏதோ சும்மா சொல்ற வார்த்தை இல்ல, இது ஒரு பெரிய எச்சரிக்கை. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், நம்ம மேலயும் சரி மத்தவங்க மேலயும் சரி நம்ம அளவுக்கு அதிகமான பாரத்தை வைக்கும்போது கடைசில அது நம்மளையே சோர்வடைய செஞ்சிடும். அப்போ இந்த பாதையில போனா வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்படியே ஒரு பாலைவன புதர் மாதிரிதான். சுத்தி வசந்தமே வந்தாலும் அதால சந்தோஷப்பட முடியாது. வறண்டு போன யாருமே இல்லாத உப்பு படிஞ்ச ஒரு நிலத்துல தனியா நிக்கிற மாதிரி. தனிமை, கஷ்டம், இதுதான் அந்த வாழ்க்கையோட மொத்த உருவகம். சுருக்கமா சொல்லணும்னா, இந்த பாதையோட அடையாளம் ஒரே ஒரு வார்த்தை தான், வறட்சி. உள்ளுக்குள்ள எந்த ஒரு ஜீவனும் இல்லாம காஞ்சு போன ஒரு வாழ்க்கை, அவ்வளவுதான். ஆனா இதுக்கு அப்படி ஆப்போசிட்டா இன்னொரு பாதையும் இருக்கு. வாங்க அந்த 2வது பாதைக்குள்ள போவோம். இது எவ்வளவு ஒரு ஃப்ரெஷ்ஷான பார்வையை கொடுக்குதுன்னு நீங்களே பாருங்க. இதுதான் செழிப்பான பாதை. இது விளக்குறதுக்கு இங்க எடுத்துக்கிற உதாரணம் நீர் கரையோரமா இருக்கிற ஒரு செழிப்பான மரம். இந்த பாதைக்கான வாக்குறுதி ரொம்ப தெளிவா இருக்கு.
நம்ம நம்பிக்கையோட ஆதாரம் மாறுச்சுன்னா நம்ம வாழ்க்கையோட பலனும் அப்படியே தலைகீழா மாறுது. இது ஒரு கம்ப்ளீட் பாசிட்டிவ் அவுட்லுக். இந்த விஷயம் ரொம்ப ஆழமானது, நல்ல கவனிங்க. இது வெறும் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்ற வாக்குறுதி மட்டும் இல்ல, அது எப்படி வேலை செய்யுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா விளக்குது. அந்த மரம் தண்ணி பக்கத்துல நடப்பட்டிருக்கு, அதோட வேர்கள் எப்பவும் அந்த நீரோடையே தேடி போய்கிட்டே இருக்கு. அதனால வெளியில எவ்ளோ வெயில் அடிச்சாலும் சரி, வறட்சி வந்தாலும் சரி, அதுக்கு பயமே கிடையாது. இலைகள் எப்பவும் பச்சையா இருக்கும், அது மட்டும் இல்ல எப்பவும் கனி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேருதான் உண்மையான ரெசிலியன்ஸ். அப்போ இந்த பாதையோட முடிவு ஒரே வார்த்தையில சொன்னா செழிப்பு. வெளியில சூழ்நிலை எப்படி வேணா இருக்கட்டும், ஆனா உள்ளுக்குள்ள வளம் குறையாம எப்பவும் பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஒரு வாழ்க்கை. வாவ். சரி, இதுவரைக்கும் நாம இந்த 2 பாதைகளோட வெளிப்படையான விளைவுகளை பார்த்தோம் இல்லையா? ஆனா இப்போ கதை கொஞ்சம் உள்ளுக்குள்ள திரும்புது. இந்த ஞானம் நம்மள ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷனுக்கு கூட்டிட்டு போகுது. நம்மளோட உள்மன வழிகாட்டியான நம்ம இதயத்தையே திரும்பி பார்க்க சொல்லுது. இங்கதான் ஒரு பெரிய கேள்வி வருது. என்னன்னா, இதயத்தை யாரால புரிஞ்சுக்க முடியும்? இது நம்ம மனசோட சிக்கலான தன்மைய அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. யோசிச்சு பாருங்களேன், சில சமயம் நம்ம மனசே நமக்கு என்னதான் சொல்ல வருதுன்னே நமக்கே புரியாதுல்ல. இந்த உரை என்ன சொல்லுதுன்னா, நம்ம இதயம்தான் இருக்கிற எல்லாத்தையும் விட வஞ்சகம் நிறைஞ்சது. அதை நம்மளால முழுசா புரிஞ்சுக்கவும் முடியாது, குணப்படுத்தவும் முடியாது. ஓ, இதனாலதான் நம்மள மட்டுமே முழுசா நம்பி வாழ்றது அவ்ளோ ரிஸ்கான விஷயம்னு முதல்லயே சொன்னாங்க. நம்மள நாமளே புரிஞ்சுக்கிறதுல இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச் இதுதான். அப்போ ஒரு நிமிஷம், நம்ம இதயத்தையே நம்மளால புரிஞ்சுக்க முடியலனா அப்புறம் எப்படி நம்ம வாழ்க்கைய அளவிடுறது? சரி, இந்த கடைசி பகுதி இதுக்கு ஒரு தெளிவான பதில சொல்லுது. நம்ம மனசுக்குள்ள என்ன நடக்குதுக்கும் நாம வெளியில என்ன செய்யறோன்றதுக்கும் உள்ள கனெக்ஷனை இது விளக்குது. நம்ம இதயத்தை உண்மையாவே யாரால புரிஞ்சுக்க முடியும்? இந்த கேள்விக்கு இங்க ஒரு பதில் கிடைக்குது. நம்ம மனசோட ஆழத்தையும் நம்ம உள் நோக்கங்களையும் கூட ஒரு உயர்ம சக்திக்கு பார்க்கவும் தெரியும், புரிஞ்சுக்கவும் முடியும்னு இந்த உரை சொல்லுது. இதுதான் கிளைமேக்ஸ். இங்கதான் எல்லா புள்ளியும் ஒன்னு சேருது. என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கும் அவங்க செயல்களோட விளைவுக்கு ஏத்த மாதிரி தான் பலன் கிடைக்கும். இப்ப புரியுதா அந்த வறண்ட புதர்ச்செடிக்கும் செழிப்பான மரத்துக்கும் உள்ள லிங்க்? நம்ம நம்பிக்கை நம்ம செயல்களை உருவாக்குது. அந்த செயல்கள் ஒன்னு கனிகளை கொடுக்குது, இல்லனா வெறுமைய கொடுக்குது. ஆக இந்த பழங்கால ஞானம் கஷ்டத்திலிருந்து மீண்டு வரதுக்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதலை நமக்கு கொடுக்குது. கடைசியா இது நம்ம எல்லாரையும் ஒரு ஆழமான கேள்வியோட யோசிக்க வைக்குது. உங்க செயல்களோட விளைவு, அதாங்க a fruit of your actions, அது என்ன? அது வறட்சியா இல்ல செழிப்பா? திருப்பாடல் 57. கடவுளே, எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். நான் உம்மிடம் தஞ்சம் புகுகின்றேன். இடர் நீங்கும் வரை உம் இறக்கைகளின் நிழலையே எனக்கு புகலிடமாக கொண்டுள்ளேன். உன்னதரான கடவுளை நோக்கி, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் இறைவனை நோக்கியே நான் மன்றாடுகின்றேன். வானகத்தினின்று அவர் எனக்கு உதவி அனுப்பி என்னை காத்தருள்வார். என்னை நசுக்குவோரை இழிவுபடுத்துவார். கடவுள் தம் பேரன்பையும் வாக்கு பிறழாமையையும் வெளிப்படுத்துவார். மனிதரை வெறியோடு விழுங்கும் சிங்கங்கள் போன்றவரிடையே நான் கிடக்கின்றேன். அவர்களின் பற்கள் ஈட்டியும் அம்பும் போன்றவை. அவர்களின் நா கூர்மையான வாள் போன்றது. கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்த்த பெறுவீராக. பாரெங்கும் உமது மாட்சி விளங்குவதாக. நான் நடக்கும் வழியில் எனக்கு கண்ணி வைக்கின்றனர். நான் மனமொடிந்து போனேன். என் பாதையில் குழி வெட்டினர். அவர்களே அதில் விழுந்தனர். என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது. கடவுளே, என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது. நான் பாடுவேன், உம்மை புகழ்ந்து பாடுவேன். என் நெஞ்சே விழித்தெழு. வீணையே, யாழே, விழித்தெழுங்கள். வைகரையை நான் விழித்தெழச் செய்வேன். என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். எல்லா இனத்தாரிடையேயும் உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவரே, உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது. உமது வாக்கு பிறழாமை முகில்களை தொடுகின்றது.
கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக. பாரெங்கும் உமது மாட்சி விளங்குவதாக. இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்ப சிம்பிளா தோணலாம், ஆனா ரொம்ப ஆழமானது. நம்மளோட நம்பிக்கை, அதை நாம எங்க வைக்கிறோம்? இந்த ஒரு கேள்விதான் நம்ம வாழ்க்கையோட மொத்த திசையும் தீர்மானிக்குது. இத பத்தி ரொம்ப அழகா விளக்குற 2 உருவகங்களையும் ஒரு கதையையும் தான் நாம இன்னைக்கு அலச போறோம். வாங்க இதுக்குள்ள இன்னும் ஆழமா போலாம். சரி, நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய நம்பிக்கை இப்போ எதன் மேல இருக்கு? இந்த கேள்விதான் இன்னைக்கு நாம பார்க்க போற எல்லா விஷயத்துக்கும் மையப்புள்ளியா இருக்க போகுது. நம்மளோட இந்த ஆய்வு எப்படி இருக்க போகுதுன்னா, முதல்ல ஒரு சக்தி வாய்ந்த உருவகத்தை பார்ப்போம். ஒரு செடிக்கும் மரத்துக்கும் உள்ள வித்தியாசம். அப்புறம் அதுவே ஒரு கதையா எப்படி உயிர் பெறுதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வாழ்வு, மரணம், பெரும் பிளவுன்னு சில முக்கியமான கட்டங்களை கடந்து கடைசியா வேருக்கும் கனிக்கும் என்ன சம்பந்தம்னு புரிஞ்சுக்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். நம்மளோட முதல் நிறுத்தம் எரேமியா புத்தகம். இங்க வாழ்க்கைங்கிறது 2 பாதைகளா தான் பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்னு ஆசீர்வாதத்தை நோக்கி போகுது, இன்னொன்னு சாபத்தை நோக்கி போகுது. பாருங்க, இங்க இருக்கிற அடிப்படை வேறுபாடு ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். உங்க நம்பிக்கைய மனுஷங்க மேலயும் அவங்களோட பலத்து மேலயும் வச்சீங்கன்னா அது ஒரு பாதைக்கு உங்களை கூட்டிட்டு போகும். ஆனா உங்க நம்பிக்கைய ஆண்டவர் மேல வச்சீங்கன்னா அதோட பாதை முற்றிலும் வேற. மனுஷங்க மேல நம்பிக்கை வைக்கிறவங்களோட நிலைய ஒரு படம் மாதிரி காட்டுது இந்த உருவகம். யோசிச்சு பாருங்க, ஒரு வறண்டு போன, வாழவே தகுதியில்லாத, உப்பா இருக்கிற நிலத்துல ஒரு புதர்ச்செடி. அதுக்கு எதிர்காலமும் இல்ல, கனியும் இல்ல, தனிச்சு விடப்பட்ட ஒரு நிலை. ஆனா இதுக்கு நேர் மாறா ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறவங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. அவங்க தண்ணி ஓடுற நீரோடைக்கு பக்கத்துல நடப்பட்ட ஒரு செழிப்பான மரம் மாதிரி. எவ்வளவு வறட்சி வந்தாலும் அதோட இலைகள் வாடாது, அது கனி கொடுக்கறத நிறுத்தவே நிறுத்தாது. ஏன் தெரியுமா? ஏன்னா அதோட வேர்கள் ஜீவ தண்ணீரோட கனெக்ட் ஆகிருக்கு. சோ இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வெறும் வெளித்தோற்றம் பத்தினது இல்ல, நம்ம இதயத்துக்குள்ள என்ன இருக்குன்றது தான் முக்கியம். ஆண்டவர் நம்ம இதயத்தை ஆராய்ஞ்சு நம்ம நம்பிக்கையோட உண்மையான மூலம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி தான் பலன் அளிக்கிறாரு. இப்போ நாம பார்த்த இந்த உருவகம் இருக்கு இல்லையா, அது நிஜ வாழ்க்கையில எப்படி இருக்குன்னு ஒரு கதை மூலமா இப்ப பார்க்க போறோம். இது செல்வந்தர் மற்றும் இலாசர் பத்தின ஒரு மறக்க முடியாத கதை. இந்த 2 பேர் வாழ்க்கைக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி. ஒருத்தர் விலை உயர்ந்த ஆடை, தினமும் விருந்துன்னு ஆடம்பரமா வாழ்றார். இன்னொருத்தரோ அவரோட வீட்டு வாசல்ல உடம்புல புண்களோட மேசையிலிருந்து விழற சாப்பாட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கார். ஒருத்தர் வீட்டுக்குள்ள பாதுகாப்புல, இன்னொருத்தர் ஆதரவில்லாம வெளியில. ஆனா கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. அதுதான் மரணம். மரணம் வந்ததும் அவங்க நிலைமை அப்படியே யாரும் எதிர்பார்க்காத வகையில தலைகீழா மாறுது. இப்ப பாருங்க அந்த புது யதார்த்தத்தை. முன்னாடி கஷ்டப்பட்ட லாசர் இப்ப ஆபிரகாமோட மடியில ஆறுதலா இருக்காரு. ஆனா சொகுசா வாழ்ந்த செல்வந்தரோ பாதாளத்துல வேதனைப்படுறாரு. பாத்தீங்களா? இதுதான் அந்த பெரிய தலைகீழ் மாற்றம். ஆபிரகாம் சொல்ற இந்த வார்த்தைகள் ரொம்ப ஆழமானவை. இங்க கவனிக்க வேண்டியது, இது ஏதோ பழிவாங்கிற மாதிரி இல்ல. மாறாக, நீ வாழ்க்கையில உனக்கான நல்ல விஷயங்களை அனுபவிச்சுட்டு லாசர் கஷ்டப்பட்டான், இப்போ நிலைமை மாறிடுச்சு, இது அவங்க செஞ்ச தேர்வுகளோட ஒரு இயற்கையான விளைவுதான்னு தெளிவா சொல்றார். வேதனையில இருக்கிற அந்த செல்வந்தர் தனக்கு ஒரு சின்ன உதவி, ஒரு சொட்டு தண்ணிக்காக கெஞ்சுறார். ஆனா அது முடியாதுன்னு ஆபிரகாம் சொல்றார். ஏன் தெரியுமா? அங்கதான் பெரும் பிளவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இந்த பெரும் பிளவுனா என்ன? அது ஒரு நிரந்தரமான பிரிவு. ஒரு தடவை அந்த பக்கம் போயிட்டா திரும்ப வரவோ இங்கிருந்து அங்க போகவும் முடியாது. இது நம்ம வாழ்க்கையில எடுக்கிற தேர்வுகள் எவ்வளவு இறுதியானது, எவ்வளவு முக்கியமானதுன்னு நமக்கு காட்டுது. தனக்கு இனிமேல் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சதும் அந்த செல்வந்தர் கடைசியா ஒரு உதவி கேக்குறார். ஆனா இந்த முறை தனக்காக இல்ல, இன்னும் பூமியில வாழ்ற தன் 5 சகோதரர்களுக்காக. இங்க ஆபிரகாமோட தர்க்கம் ரொம்ப தெளிவா இருக்கு. அவர் கேக்குறார், லாசரை அனுப்பி என் சகோதரர்களை எச்சரிக்கை பண்ணுங்கன்னு. அதுக்கு ஆபிரகாமோட பதில் என்ன தெரியுமா? அவங்களுக்கு தான் மோசையும் தீர்க்கதரிசிகளும் இருக்காங்களே, அவங்க சொல்றதை கேட்கட்டும்னு சொல்றார். செல்வந்தர் விடல, இல்ல செத்தவங்களிலிருந்து ஒருத்தர் போனா கண்டிப்பா மனம் மாறுவாங்கன்னு சொல்றார். அதுக்கு ஆபிரகாம் சொன்ன கடைசி பதில் தான் ரொம்ப முக்கியமானது. இதுதான் அந்த கதையோட உரைய வைக்கிற முடிவு. உண்மையான மாற்றம் என்பது ஒரு அதிசயத்தால் வர்றதில்லை. அது ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்ட ஞானத்துக்கு செவிசாய்ப்பதில்தான் இருக்கு. கேட்க தயாராக இல்லாத இதயத்தை எந்த அற்புதமும் மாத்திட முடியாது. சரி, இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பாப்போம். முதல்ல நாம பார்த்த அந்த செடி, மரம் உருவகம்,
அப்புறம் கேட்ட அந்த செல்வந்தர் லாசர் கதை, இது ரெண்டுக்கும் என்ன தொடர்பு? சுருக்கமா சொல்லணும்னா, செல்வந்தர் இந்த உலக செல்வத்துல வேர்விட்டு இருந்ததால அந்த பாலைவன செடி மாதிரி காஞ்சு போனார். ஆனா லாசர் தன் நம்பிக்கையில வேர்விட்டு இருந்ததால அந்த நீரோடை ஓரத்து மரம் மாதிரி ஆறுதல் அடைஞ்சார். சோ நம்ம வேர், அதாவது நம்ம நம்பிக்கை எங்க இருக்கோ அதுதான் நம்ம கனி, அதாவது நம்ம முடிவை தீர்மானிக்குது. அது மட்டும் இல்ல, அந்த தேர்வை செய்வதற்கான வழிகாட்டுதலும் நம்ம கிட்ட இப்பவே இருக்குங்கிறது தான் ஆழமான செய்தி. ஆக கடைசியா நான் ஆரம்பிச்ச அதே கேள்விக்கு வர்றேன். நாம பார்த்த இந்த 2 பாதைகள்ல உங்க இதயம் எங்க வேர் விட்டிருக்கு? அந்த வறண்ட நிலத்துச் செடியிலையா, இல்ல ஜீவ தண்ணீர் பக்கத்துல இருக்கிற அந்த மரத்துலயா? இது நாம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ள கேட்டுக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படியன்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டுத் தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும்
அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உடைய திருவயிற்றில் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர்.